வருகிறார். உங்களை காண எல்லாம் முன்னாடி வாங்கப்பா. பின்னாடி இருக்கிற பின்னாடி இத மைக்கோட அந்த மைக் கொண்டுப்பா மேல இங்க வந்து கொடுப்பா. விடபாச்சி காலனியின் சார்பாக வரவேற்பு கொடுத்ததுக்கு நன்றி. வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நமது கவுன்சிலர் உரையாற்றுவார். வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய வினோபாஜி காலனியில் வசிக்கின்ற பகுதியில் வசிக்கின்ற பெரியவர்களை, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, இன்று இங்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னாலும் நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய தளபதி தான் என்பதை இங்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி நம்முடைய பெண்கள் குடும்பத்தின் தலைவியாக இருந்து அத்தனை பணிகளையும் அவர்களே செய்ய வேண்டிய ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து புரிந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தியாக உணர்வோடு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான். அதனால்தான் மாதந்தோறும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் நம்முடைய மகளிருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் முடிந்தவுடன் உறுதியாக தளபதி தான் 2ஆம் முறையாக முதலமைச்சராக வருவார்கள். அவர்கள் 2ஆம் முறையாக வந்தவுடன் மகளிருக்கு வழங்கி கொடுக்க உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதோடு மட்டுமல்லாமல் 8000 ரூபாய் மதிப்புடைய கூப்பன் ஒன்று வழங்கப்படும். அந்த கூப்பனில் பல பொருள்கள் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான பொருட்களை 8000 ரூபாய் மதிப்புடைய பொருட்களை நீங்கள் அந்த கூப்பனை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலை தேர்தலுக்கு பின்பு வரும் என்பதையும் இந்த நல்லெண்ணத்தில் தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பகுதிக்கு பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும், சிறிய சாலைகளை பேவர் பிளாக் அல்லது சிமெண்ட் சாலைகளாகவும், கழிவுநீர் கால்வாய், சமுதாய கூடங்கள், மகளிருக்கான சுகாதார வளாகங்கள், ரேஷன் கடைகள், இப்படி அனைத்து நிலையிலும் மக்களுக்கு தேவையான என்ன தேவையோ அதை அறிந்து புரிந்து செய்து தருகின்ற ஆட்சி தான் நம்முடைய திராவிடர் மாடல் ஆட்சி. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக என்னை தேர்தல் களத்திலே நிறுத்தியிருக்கிறார்கள். தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிற நான், பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் சொல்லுங்க பாப்பா, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நமது வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அமோக வெற்றி பெற்று தருமாறு உங்களுடைய பாதந்தோட்டு வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.